ஹாய், தினம் ஒரு கதை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் இந்துகுமார். இன்றைக்கி ஒரு குட்டி கதை தாங்க. அந்த குட்டி கதையை இந்த கதை குழந்தைங்களுக்கும் சொல்லலாம், பெரியவங்களான நம்மளும் அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு இளைஞர் இருந்தாருங்க. அவர் ரொம்ப நல்ல ஒரு ஒரு பையன் கூட. ரெண்டாவது சாமி பக்தி உள்ளவர், ரொம்ப கடவுள் பக்தி உள்ள ஒரு பையன். அவர் ஒரு நாள் என்ன நினச்சாரு, திடீர்னு ஒரு நாள் என்ன தோணுச்சு அவருக்கு, சொர்க்கம்னா எப்படி இருக்கும், நரகம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. உடனே கடவுளை நோக்கி சாமி கும்பிட்டுட்டு இருந்தார். கும்பிட்டுட்டு இருக்கையிலே அப்படியே தர்ம தேவதையை நோக்கி ஒரு தவம் இருக்க ஆரம்பித்தார். தர்ம தேவதையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு தவம் இருந்தவர் ரொம்ப நேரம் தவம் இருந்ததில் தர்ம தேவதையும் அவர் கண் முன்னாடி தோன்றினாங்க. தோன்றி, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் சொர்க்கம்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இறந்ததுக்கப்புறம் தான் சொர்க்கம் நரகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வாழும்போதே சொர்க்கம் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும், இதுக்கு நீங்கள் எனக்கு ஆசி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே தர்ம தேவதையாலையும் மறுக்க முடியாது. ஆனால் அவரை முழுக்க பெரிய ஆளாக அவங்களால அந்த இடத்துல கூட்டிகிட்டு போக முடியாது. உடனே அவங்க சொல்லுவாங்க, ஒரு நிபந்தனையின் பேரில் உன்னை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரின்னு இவரும் சொல்லிடுவார். உடனே அவங்க அவரை ஒரு குழந்தையாக மாற்றிடுவாங்க. ஒரு குழந்தையாக மாற்றி தன்னோட கைகளில் அந்த குழந்தைய ஏந்திக்கிட்டு அவங்க போவாங்க. போய் வானவீதியில் போய் அங்கே போய் முதல்ல நரகத்தை காமிப்பாங்க. நரகத்தில் அப்போது சாப்பிடும் நேரம். அப்போ சாப்பிடும் நேரத்தில் ஒரு டேபிள் நிறைய ஆட்கள் உட்காந்துருப்பாங்க. அந்த டேபிள் நிறைய ஆட்கள் உட்காந்துருப்பாங்க. நடுவில் சாப்பாடு இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட பெரிய பெரிய கரண்டிகள் இருக்கும். அந்த பெரிய பெரிய கரண்டிகள்னால அவங்களால அவங்களோட ஃபுட்டை எடுத்து சாப்பிட முடியாது. அங்கே கைகளை அவங்க பயன்படுத்தக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு நிபந்தனை. அப்போ அந்த கரண்டிகளை வச்சு எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை சாப்பிட முடியாமல் அந்த ஃபுட்டெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கும். அவங்க சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. இதை தான் அவர் முதல்ல நரகத்தில் பார்ப்பார். அடுத்து அந்த தர்ம தேவதை அவரை தூக்கிக்கிட்டு சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கேயும் அதே நேரத்தில் சாப்பாட்டுக்கான நேரம். அப்போ சொர்க்கத்துலேயும் ஒரு டேபிளை சுற்றி நிறைய ஆட்கள் உட்காந்துருப்பாங்க. அந்த டேபிள் மேலே அவங்களுக்கான உணவு வைக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கும் பெரிய கரண்டி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அங்கே சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருப்பாங்க. எப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் ஒருத்தருடைய கரண்டியின் மூலமாக இன்னும் எதிர்த்து இருக்கவங்களுக்கு அவங்க கொடுத்துட்ருப்பாங்க, ஊட்டி விடுற மாதிரி அந்த கரண்டி மூலமாக. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு அந்த சாப்பாடை நிறைவாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இதை இதை ரெண்டையும் தான் அந்த தர்ம தேவதை அவருக்கு குழந்தைய தூக்கிட்டு போய் காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் அவருக்கு தோணும், திருப்பி கொண்டு அந்த தர்ம தேவதை அவரை பூமியில் விட்டுருவாங்க. அப்போ அவருக்கு வர்றப்போ தோணிகிட்டே இருக்கும், நம்ம சந்தோஷங்கிறது எங்கேயும் இல்லை, சந்தோஷம் நிம்மதிங்கிறது எங்கேயும் இல்லை, அவங்கவுங்க மனசில் தான் இருக்குது அப்படின்னு அவருக்கு தோணும். எப்படின்னா இதையே அவங்களுடைய மனசு நல்ல தெளிவாக இருந்திருந்து ஒற்றுமையாக இருந்திருந்தாங்கன்னா அந்த நரகத்தில் இருக்கவங்களுக்கும் அதே கரண்டி தானே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அவங்களும் அதை நல்லபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி ஊட்டி விட்டு சாப்பிட்ருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அங்கே அப்படி இல்லை. அவங்களோட எண்ணங்கள் முழுக்க தீமையானதாகவும் ஒற்றுமை இல்லாததாகவும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையோட நான் முதல்ல சாப்பிட்றோம் நீ முதல்ல சாப்பிட்றோன்ற எண்ணங்கள் மட்டுமே அங்கே நிறைஞ்சிருந்ததுனால தான் நரகத்தில் அவங்க சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. அதே சேம் கண்டிஷன் தான் சொர்க்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அவங்களோட எண்ணங்கள் உயர்ந்ததாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாகவும் இருந்ததுனால அவங்களால அதை சாப்பிட முடிஞ்சிச்சின்னு அவருக்கு அது புரிஞ்சுக்கிச்சு. அப்போ அதிலேருந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டார், சந்தோஷங்கிறது நம்மளுடைய நல் நினைவுகள்லையும் நல் செயல்கள்லையும் தான் இருக்குது. சொர்க்கம் அதுதான், நரகங்கிறது ஒருத்தருடைய தவறான எண்ணங்களில் தான் இருக்குன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். இது மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும்
நம்ம வந்து என்ன நினைப்போம்னா, இவ்ளோ பணம் இருந்தா தான் சந்தோஷம், இவ்ளோ காசு இருந்தா, இவ்ளோ உறவுகள் இருந்தா தான் சந்தோஷம், இவ்ளோ ஃபுட் இருந்தா தான் சந்தோஷம் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லைங்க. என்ன இருக்கோ அதோடைய நம்மளுடைய மனசு அது எப்படி ஏத்துக்குதோ, அதாவது வந்து அத வந்து நிறைவா ஏத்துக்குச்சுன்னா, நிறைவா எடுத்துக்கிருச்சுன்னா வந்து நமக்கு வந்து அந்த இது வந்து சந்தோஷமா அனுபவிப்போம். அதே இது வந்து நமக்கு வந்து மூடு சரியில்லாம, தீய எண்ணங்களோட அவங்க கிட்ட நெறைய இருக்கு. அப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னாலே, நம்மளுக்கு மனசுல ஒரு கஷ்டம், துக்கம் இது வந்துரும். இதுதான் வந்து நம்மளுடைய நினைவுகள் தான் நமக்கு காரணம். அதே மாதிரி வந்து அந்த தர்ம தேவதை என்ன சொல்ல வர்றாங்கன்றதும், இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்குதுன்னா, ஒற்றுமையாவும், நல்லெண்ணங்களோடையும், நல்ல செயல்களோடையும் நம்ம இருக்கணும்னு அவருக்கு தோணுன மாரி தான் எனக்கும் தோணுச்சு. அதனால நம்ம வந்து எப்பவுமே ஒரே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பூமியில சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால சொல்லிட்டேங்க. ஓகே. அதே மாரி தாங்க குட்டி குழந்தைங்களுக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒற்றுமையா இருங்கன்னு சொல்லி வளர்க்கணுங்க. நம்ம சின்ன வயசுல கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாடோடைய கதை, சிங்கம் வந்தது அதெல்லாம் அதெல்லாம் சொல்லி வளர்ப்போம். இருந்தாலும் இன்னமும் நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம ஒற்றுமை உணர்வுகள சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி ஒரு தாய் தாங்க ஒரு தர்மத்தின் தேவதை ஒரு குழந்தைக்கு. அது வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா, ஒரு தர்ம தேவதையா இருந்து, ஒரு குழந்தைய குழந்தையாவோ, இல்ல சரியில்லாமையோ வளர்க்குறது ஒரு தாயோட கையில தான் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு தாய் நெனச்சா வந்து கண்டிப்பா வந்து அந்த குழந்தைய வந்து நல்வழியில நல்ல ஒரு குழந்தையா இந்த பூமியில வளர்த்து விடலாம். அதே இது அந்த தாய் கவனிக்காமையோ, பொறுப்பில்லாமையோ இருக்கும்போது, அந்த குழந்தை வந்து இல்ல அதிக செல்லம் குடுத்து அத வந்து கெடுக்கிறதுனாலயோ கூட, அந்த குழந்தை வந்து பொறுப்பில்லாம ஒரு தீய வழிகள்ல போற குழந்தையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சுங்க. அதனால தான் நான் வந்து இத வந்து இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வரணும்னு நெனச்சு இந்த கதைய சொன்னேங்க. ஓகே. அதேமாரி எப்பயுமே நம்ம ஒரு சில பொதுவான விஷயங்கள் பேசுறது உண்டு. இன்னைக்கு என்னன்னா, அதே மாரி தாய் தர்ம தேவதை அப்படின்னு நம்ம அம்மாவ பத்தி பேசினதுனால ஒரு சில விஷயங்கள் பேசணுங்க. அம்மா வந்து அ ஒரு குழந்தைய கருவுல தன்னுடைய வயித்துல கருவா உருவானதுல இருந்தே வந்து என்ன நினைவுகள் நினைக்கிறாங்களோ, அதுதான் வந்து அந்த குழந்தைக்கு பதிவாகுன்றது வந்து சயின்டிஃபிக்கலாவும் ஒரு சில விஷயங்கள்ல சொல்லப்படுது. நம்மள புராணங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வந்து இந்த ம் அ புராணங்கள்லயும் அது இருக்கு. பிரகலாதன் கதையில கூட அது சொல்லப்பட்டிருக்கும். அவங்க அப்பா எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா வந்து கருவுல தாங்குனப்ப இருந்த இடம் வந்து நம்ம நாரதருடைய இடத்துல இருந்து எப்போ பார்த்தாலும் நாராயண நாமத்தை கேட்டதுனாலன்னு சொல்லுவாங்க. அது வந்து சயின்டிஃபிக்கலாவும் ப்ரூவன்னு சொல்லுவாங்கங்க. நம்ம ஒரு குழந்தைய வந்து கருவுல தாங்குனோனே வந்து இந்த குழந்தை இப்படி தான் உருவாகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது வந்து அந்த குழந்தை இப்படி வரும், இப்படி தான் வரும், இவ்வளோ நல்ல குழந்தையா வந்துரும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா வரும், அப்படிலாம் வந்து இருக்குன்னு சயின்டிஃபிக்கலாவும் சொல்றாங்கங்க. அதேமாரி எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இத வலியுறுத்திட்டே இருப்பாங்க. "நீ என்ன நினைக்கிறியோ அது வந்து நீ கருவுல குழந்தை உருவாகும்போதே வந்து நினைக்க நினைக்க அதே மாதிரி அந்த குழந்தை உனக்கு உருவாகி வரும்." அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த நேரத்தில சோகமாவோ, கவலையோடையோ, பயத்தோடையோ, அழுகையோடையோ, யார் மேலயாவது வெறுப்போடையோ இருந்தோம்னா, அந்த குழந்தைக்கும் அது வந்து அந்த நினைவுகள் வந்து உள்ள போயி அது குழந்தைகள பாதிச்சு, அது குழந்தைக்கு வந்து ஒரு வேறு விதமான ஒரு வெளிப்பாட குடுக்கும் அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா நான் அப்பலாம் நமக்கு பொதுவாவே வந்து இந்த கன்சீவ் ஆனோம்னா கொஞ்சம் மூட் ஸ்விங்கு, ஒரு டென்ஷனு, ஒரு மாதிரி எப்பவுமே ஒரு அலுப்பா, வெறுப்பா அப்படி இருக்கும். ஆனா வந்து அதெல்லாம் நம்ம மாத்திக்கிட்டு, நம்ம வந்து குழந்தைங்களுக்காக வந்து நம்மளோட எண்ணங்கள நல்ல விதமா கொண்டு வந்துக்கணும். ஒரு கருவுல தாங்குனோனே, அப்புறம் வளர்க்கிறப்ப எல்லா நேரமும் ஒரு அம்மா வந்து இப்படி இருக்கணும். நெறைய அம்மாக்கள் அப்படிதான் இருக்காங்க. இங்க இந்தியன் மதர்ஸ்ன்னு இல்ல. எல்லா அம்மாக்களுக்கும் வந்து அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா அவங்களுடைய கவலைகள்னாலயோ, அவங்களுடைய ஒரு சில பிரச்சனைகள்னாலயோ ஒரு சில நேரம் இந்த மாரி மாறுறோம். அதெல்லாம் மாத்திக்கிட்டு நம்ம குழந்தைக்காக நம்ம முழுக்க முழுக்க நம்ம ஒரு நல்ல குழந்தைய இந்த தேசத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நெனச்சு, நம்ம வந்து நம்ம இனிமே வந்து நம்மள மாத்திக்குவோம். இது ஒவ்வொரு கருவுற்ற தாய்மார்களுக்கும் சரி, ஒரு குழந்தைய வச்சிருக்க ஒவ்வொரு அம்மாக்கும் சரி, அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. என் குழந்தைக்கு எங்க அம்மா எனக்கு சொன்ன மாரி தான் நான் என் குழந்தைக்கு சொல்லணும்னு நெனைக்கிறேன். அது மாதிரி தாங்க நம்ம கடவுள் பக்தியையும் சொல்லி வளர்க்கணும். அது வந்து குழந்தைங்கள வேறு இடத்துக்கு டீவியேஷன் பண்ணாம, நல்ல வழியில செலுத்தும்னு எனக்கு தோணுச்சுங்க. ஓகேங்க. குட்டி கதை தான். ஆனா இதுலேருந்து இந்த மாரி விஷயங்கள் தோணுச்சுங்க. ஓகே. பாய். நாளைக்கு இன்னொரு கதையோட சந்திக்கலாம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே. பாய்.